ஹாய். எங்கள் வீட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் பொண்ணு வந்து ஒரு கேன் எடுத்து அதில் வந்து அவங்க வந்து கலர் பண்ணியிருக்காங்க. லைட்டாக தெரியும்பங்க ஒரு மாதிரி ஸ்கெட்சு வச்சு ஒரு மாதிரி லைட் ப்ளூ கலர் வந்து பண்ணியிருக்காங்க. நான் சொன்னேன், எம்மா கேன்லலாம் வந்து நம்ம கலர் பண்ணால் வந்து அது வந்து ஒட்டாதுமா, ஸ்கெட்சில் பண்ணக்கூடாது, அதுக்குன்னு பெயிண்ட் ஏதாவது இருக்கோ அந்த மாதிரி பண்ணணும்னு. சரிம்மா அப்படி சொல்லிவிட்டு என்ன பண்ணிக்காங்கன்னா மேலே வந்து அவங்கக்கிட்ட இருந்த ஸ்டிக்கர்ஸை வந்து ஒட்டி வச்சுக்கிறாங்க. எதுக்குமா இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு நான் கேட்டேன். ஏம்மா நம்ம இந்த கேனை தூக்கி போடணும், இதில் வந்து நம்ம செடி வளர்க்கலாம் அப்படி சொன்னாங்க. சரி ஓகே, செடி வளர்க்குறது ஓகே, அதுக்கு ஏன் நம்ம கேனை வந்து நீ வந்து ஸ்டிக்கர்லாம் போட்டுக்கிறேன். இல்லைம்மா, கேன் வந்து பார்க்க ஒரு நல்லா இல்லைன்னா செடி வச்சா எப்படிம்மா, அதுக்காக என்னால் முடிஞ்ச ஒரு டெக்கரேஷன் நான் பண்ணுறேன் அப்படி சொன்னாங்க. சரி ஓகே, அவங்க போக்குள்ளேயே நம்ம விட்டால் தான் பசங்க. என் பொண்ணு வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறாங்க. சரி, அவங்க ஏற்கனவே யூஸ் பண்ண ஸ்டிக்கர்ஸில் எதையோ ஒட்டி இந்த கேனை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. என்ன செடிமா வைக்க போகிறேன்னு கேட்டேன். அதுக்கு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி மணி பிளான்ட் வைக்க போக சொன்னாங்க. நான் ஆல்ரெடி வீட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் வந்து நான் தண்ணி ஊற்றி வந்து மணி பிளான்ட் வச்சேன். சும்மா 2 இலை தான் மேலே வச்சேன். அது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து வளர்ந்து இருக்குது. ஸோ நானும் இதே மாதிரி பண்ண போகிறோமா, உன் செடியை விட நான் பெருசாகவே வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா, ஏதோ நீங்கள் ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். இப்போ இதே மாதிரி அவங்க அதை செட் பண்ண போகிறேன் அப்படி சொன்னாங்க. வாங்க எப்படி போட்டுருக்காங்கன்னு பார்க்கலாம். அவ்வளோதான், அழகாக வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது வந்து சும்மா நாங்கள் இலையை மட்டும் தான் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறோம். உள்ள காம்போட இந்த காம்புலேருந்து வேர் வந்து ஆட்டோமேட்டிக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய் பாய். தேங்க்யூ.